ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு, அதாவது டிசம்பர் 15க்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் நிறைய விதமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், முக்கியமாக ஏதாவது கெடுபலன்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க முன்னெச்சரிக்கையாக என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் இந்த பதிவை தனுசு ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, தனுசு ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையுமே உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, அவங்க வெளியில் ஒன்று மனசுக்குள்ளே ஒன்று அப்படின்னுலாம் நினச்சிட்டு பேசவே மாட்டாங்க. தப்பான விஷயமா இருந்தாலுமே அதை வெளிப்படையாக எந்த மாதிரி முறையில் சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த விஷயத்த மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. அதே போல் இவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது. அதே வந்துருச்சு அப்படின்னா அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தான் இந்த தனுசு ராசி நேயர்கள் காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு தான் எப்போதும் எல்லாத்துட்டையுமே சிரித்து பேசக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்டவங்களாக இருப்பாங்க. மனசுக்குள்ளே 1000 கவலை இருந்தாலுமே அதை வெளிப்படையாக காட்டிக்க மாட்டாங்க. ஒருத்தங்க கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகி ஒரு 2-3 வருஷம் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸில் இருந்தால் மட்டும் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு அவங்க ரொம்பவே அவங்க விஷயங்களை பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விதமான ஐடியாஸ் எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே புத்தி கூர்மையுடைய ஒரு ஆட்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களானது, அதாவது இந்த பௌர்ணமி முடிந்ததற்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சுக்கிரன் இருக்கார், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார், சுகஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார், தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். மேலும் அயன சைன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரன் என 3 கிரகங்கள் கூட்டணியில் இருக்குது. மேலும் கிரக மாற்றங்களானது 15/12/2024 அன்று சூரிய பகவான் அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறப்போகிறாரு. மேலும் 30/12/2024 அன்று சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இதனால் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதத்திலுமே நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால் தைரியமாக நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் தொடங்குங்க. கண்டிப்பாக அதில் வெற்றி தான் கொடுக்கும். அதாவது எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். எதுலையுமே வெற்றியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பணம் வருவது அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நடக்கும். எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்க போகுது. மேலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வு கூட உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கீழ்நிலையில் உள்ளவர்களால் நிறைய விதமான நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும். துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. மேலதிகாரிகளால் நன்மைகளும் ஏற்பட போகுது. மேலும் குடும்பத்தில் குதூகலம் பிறக்கும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடும். மேலும் உங்களுடைய பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக நீங்கள் இந்த காலகட்டத்தை கழித்து வருவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த இரக்கமான நிலை மாறப்போகுது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து அதில் வெற்றியும் பார்ப்பாங்க. அதே போல் எதிர்ப்புகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில்
காலகட்டத்தில் விலக போகுதுங்க. நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த ஒரு விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு பயன் தரக்கூடிய விஷயமாக முடிய போகுது. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க செய்யும். சிறப்பாக பணிபுரிந்து பாராட்ட பெறுவீங்க. ஆடை ஆபரணம் சேரும். விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பரிசும் பாராட்டுகளும் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயணங்கள் செல்ல நேரிடும். அப்படி நீங்கள் பயணத்தை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதில் மகிழ்ச்சியும் ஆதாயமும் மட்டுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் நிலம், வீடு, வாகனம் வாங்கும் வாய்ப்பு கைகூடி வரப்போகுது. நீதிமன்ற வழக்குகளில் இருந்து விடுபடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான விஷயங்கள் உங்களுக்கு அதுவுமே நல்ல ஒரு விஷயங்களாக தான் அமையக்கூடுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி அடைவீங்க. மேலும் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே எந்த ஒரு தடையுமே இல்லாமல் அப்படியே சொன்ன தேதியெல்லாம் நடக்குங்க. மேலும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தங்களுடைய தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதற்கு தேவையான பண உதவியும் தக்க சமயத்தில் உங்களுக்கு நிறைய பேர்கிட்ட இருந்தும் கிடைக்குங்க. ஆனாலுமே போட்டிகள் பற்றி கவலை தோன்றும். சமாளிக்க முயற்சி எடுப்பீங்க. மேலும் பூரண நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தங்களது திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்து பாராட்டப்படுவீங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக பொழுத கழிப்பீங்க. ஆன்மீக பணிகளில் நாட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று அதிகமாக இருக்கக்கூடும். மேலும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். அதே போல் உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் மூலமாக உதவிகள் பல உங்களுக்கு கேட்காமலே கிடைக்குங்க. வாகன லாபம் ஏற்பட போது. அது மட்டும் இல்லாமல் தந்தையோடு வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவர் என்ன ஒரு விஷயம் சொன்னாலுமே அதை ஏற்றுக்க பழகிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பு மாறினால நீங்கள் உங்களை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் அப்பா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து உங்களுடைய அறிவை பயன்படுத்தி பதில் சொல்லுங்கள். சும்மா கோவத்தில் நீங்கள் பாட்டுக்கு வார்த்தையை அள்ளி வீசிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மன வருத்தத்தை தான் கொடுக்குங்க. ஸோ உங்கள் பேச்சில் முக்கியமாக உங்களுடைய தந்தையோடு வாக்குவாதம் செய்யாதிருப்பதுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்படி காரியங்கள் செய்து முடிக்கும் சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகுது. அதாவது நீங்கள் என்னெல்லாம் யோசிச்சுட்ருக்கீங்க, நீங்கள் என்னெல்லாம் பிளான் போட்டு வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே பக்காவாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சுருவீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது. இந்த காலகட்டத்தில் வந்து செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துக்கோங்க. தேவைப்படுற செலவுகளை மட்டும் நீங்கள் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் கௌரவம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்களை வணங்கி வர மனதில் தைரியம் கூடும். காரியங்கள் அனைத்துமே சாதகமான பலனை கொடுக்கும். மன நிம்மதியும் கிடைக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தனுசு ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ச்சியாக அது வெள்ளிக்கிழமையிலே செய்து பாருங்கள். வெள்ளிக்கிழமையில் செய்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சித்தருடைய அருள், எந்த சித்தராக இருந்தாலுமே சரி, ஏதோ ஒரு சித்தரை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டு வாருங்க. கண்டிப்பாக நல்ல பலன் அந்த சித்தர்கள் அனைவருமே உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் என்ன விஷயம்லாம் வேண்டுறோமோ அந்த விஷயத்த டைரெக்டாக கடவுள்கிட்ட சொல்கிறத விட சித்தர்கள் மூலியமாக கடவுள்கிட்ட போய் சேர்றது அப்படிங்கிறது நிறைய விதமான பலன்களை கொடுக்க செய்யும். அதாவது இரு சக்திகள் நம்ம மேலே, இரு அருள்கள் நம்ம மேலே படுறதுக்கு ஒரு விஷயமாக இருக்கும். அதாவது சித்தர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும், அந்த கடவுளுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். அப்படி பார்த்தா 2 விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் வெள்ளிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி சித்தரை வழிபட்டு வாருங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் செய்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த சித்தர்கள் கண்டிப்பாக கடவுளிடம் சொல்லி அந்த விஷயத்தை நடத்தி கொடுப்பாங்க. மேலும் இந்த பதிவை வந்து தனுசு ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சித்தர் வழிபாட்டை அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்களும் பலன் பெறட்டும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம்
தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம் நடக்கப் போகிறது, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே தனுசு ராசி நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனுசு ராசி நேயர்களாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு தனுசு ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திர நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.